ஹாய் சிஸ்டர்ஸ், ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 6ல் இருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டாபிக் வந்து பார்டர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃபில்லிங்ஸோ இல்லை கிரிட்ஸோ போடுறோம் அப்படின்னா அதோட மேலேயும் கீழேயும் வந்துட்டு நம்ம வந்து பார்டர் போடணும். அதாவது டிசைன் ஏதாச்சும் போட்டு கவர் பண்ணிவிட்டு இடையில வந்து நம்ம கிரிட்ஸ் மாதிரி போடுறோம். அதை தான் வந்து நம்ம பார்டர்னு சொல்ல போகிறோம். இடையில வந்து அந்த டிசைனோட இடையில கூட நம்ம வந்து இந்த பெல்ட், பார்டர்ஸ்னு போடுறத விட பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்ட் வந்து நம்ம போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளாக பார்டர் போடலாம். இது வந்து நம்ம லைன் மட்டும் போட்டு எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் லைன், சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து போல்ட் லைன் போட போகிறோம். போல்ட் லைன் வந்து நம்ம டபுள் லைன் போட்டு இடையில வந்து ஷேட் பண்ணுறது தான் போல்ட் லைன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போட போகிறோம். நார்மலாக எனக்கு போல்ட் லைன் போட தெரியும் அப்படிங்கிறவங்க சும்மாவே வந்துட்டு லைன் போடாமல் நீங்கள் வந்து போல்ட் லைன் போட்டுக்கலாம். மறுபடியும் அகைன் ஒரு போல்ட் லைன் போட போகிறோம். இந்த மாதிரி வந்து போல்ட் லைன் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் கூட நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 போல்ட் லைனோட நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ஸோட இன்ச்சஸ் வந்து கூட்டுறதுக்காக தான் வந்து நம்ம அந்த லைன்ஸோட கவுண்டிங் வந்து கூட்டுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் சின்னதாக போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும், இவ்வளோதான். லைன் போட்டும் வந்து நம்ம பார்டர் க்ளோஸ் பண்ணலாம். ஹம்ஸ் போட்டும் வந்து நம்ம பார்டர் க்ளோஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைப் வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு பார்டர்ஸும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு டைப் வந்துட்டு டாட்ஸ் வச்சு நம்ம இடையில பார்டர் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் வந்து ஏர்லேயே போடணும் அப்படின்னு ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஏர்லேயே லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. அடுத்து வந்து டபுள் லைன் ஆக்கிக்கிறோம். இப்போ வந்து போல்ட் லைன் ஆக்க போகிறோம். அதனால் டபுள் லைன் போட்டு நான் வந்து ஷேட் பண்ண போகிறேன். இதை அப்படியே வந்து போல்ட் லைன் ஆக்கி ஷேட் பண்ணிடலாம். ஷேட் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ், ஹேங் அவுட்ஸ் மாதிரி இப்போ வந்து நம்ம பார்டர் போட போகிறோம். அதாவது லைன் போட்டு டாட், அதே மாதிரி சின்ன லைன் போட்டு சின்ன டாட், அது மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று பெருசு சின்னது மாதிரி போட்டுட்ருக்க போகிறோம். இது வந்து ஒரு டைப் பார்டர், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வந்து நம்ம டிசைனோட ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் 3 பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்ப்ரில் டிசைன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். ஸ்ப்ரில் டிசைனே வந்து பக்கத்தில் போட்டு அது மேலே சென்டரில் ஒன்று போட்டோம் அப்படின்னா இது ஒரு பார்டர் டைப்பு. அதாவது ஃபுல் ஜிலேபின்னு சொல்லலாம், ஸ்ப்ரில் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கர்வை வந்து சுற்றி கொண்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். அதே மாதிரி கேப் விடாமல் நெருக்க போடுங்க. இது ரெண்டுக்கும் சென்டரில் மேலே ஒன்று, அவ்வளோதான். 3 ஸ்ப்ரில்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். கேப் விடாதீங்க, கேப் விடாமல் நெருக்க போடுங்க. இதே மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்டர் வந்து கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ப்ரில் டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இது வந்து கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது ஹைலைட் பண்ணி காட்டுறது. கட் ஒர்க் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டுறத வந்துட்டு நம்ம கட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து திக்காக அதை வந்து அப்படி ஹைலைட் பண்ணி அந்த டிசைனை வந்து எடுத்து காட்டும். நம்ம மேலே வந்து போல்டாக போடுறோம் பார்த்தீங்களா, இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம இடையில போட்ட டிசைன் வந்து தனியாக எடுத்து காட்டும் இந்த திக் லைனு. அதை தான் வந்து நம்ம கட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். தனியாக வந்து கட் ஒர்க்கும் நெகட்டிவ் ஃபில்லர்ஸும் வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் இன்ஷால்லா. நெக்ஸ்ட்டு டைப் 4 வந்து ஹம்ஸ் அண்ட் ஃப்ரில்ஸ் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதே டிசைன் தான் இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இதையும் வந்து நம்ம ஒரு பார்டராக யூஸ் பண்ணலாம். லைன் போட்டுட்டு ஹம்ஸ் வந்து நீளமாக தான் போடணும். யாரும் வந்து ஷார்ட்டாக போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஹம்ஸுக்கும் ஃப்ரில்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் போடுறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 3 ஹம்ஸு சேர்த்துதா தான் ஒரு ஃப்ரில்ஸ் போடுவேன். ஆனால் எல்லோரும் எப்படி போடுறீங்கன்னா அந்த ஹம்ஸோடையே ஜாயின் பண்ண மாதிரி போடுறீங்க. நிறைய பேர் வந்து கரெக்டாக போடுறீங்க. ஒரு சிலர் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே ஒரு லைன் போட்டு ஷேட் பண்ணிடுறோம். அந்த ஃப்ரில்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணிடுறோம். ஷேட் பண்ணிவிட்டா இது ஒரு பார்டர். இதுக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு லைன் போட போகிறோம். இதே நீங்கள் லைன் மேலே வந்து ஹம்ஸ் போடுறனாலும் ஹம்ஸ் போடலாம். இப்போ நம்ம பார்டரே வந்து ஹம்ஸ் அண்ட் ஃப்ரில்ஸில் போடுறதுனால நான் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த பார்டரை. அவ்வளோதான். கீழே ஒரு லைன் முடிஞ்சு. இது வந்து ஒரு டைப் 4. இப்போ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டைப் 5. இதுவும் வந்து டாட்டை பேஸ் பண்ணி தான் வரும்.
மேக்ஸிமம் பார்டர்ஸ் வந்து லைனு, போல்ட் லைனு, ஹம்ப்ஸ் இதே தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த இன்ச்சஸை கூட்டுறதுக்கு நம்ம டிசைனை வந்து மாற்றி மாற்றி போட போகிறோம். அவ்வளோதான் பார்டர்ஸ். பார்டர்ஸுங்கிறது பெரிய டாப்பிக்லாம் இல்லை, ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்டர்ஸு. தெரிஞ்சிச்ச டிசைனே வந்து திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி போட போகிறோம். அதுதான் வந்து பார்டர்ஸு. இடையில போகிற டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டாச்சு. இடையில என்ன டிசைன் போட போகிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம கேப் விடணும். ஸோ நீங்கள் வந்து டிசைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ரிப்பீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கேப் வந்து நம்ம ஒரு இந்த தோராயமாக போட்டுட்டு நம்ம ஹம்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து புரியாது, அதில் டிசைனும் பத்தாது. அந்த மாதிரி போடாமல் நீங்கள் வந்து அந்த டிசைனை போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து கீழே அந்த ஹம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள், லைனை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஈஸி டிசைன் சென்டர்லங்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக ஹம்ஸ் போட்டுட்டேன். இப்போ தான் நம்ம லைன் போட்டு மேலேயும் கீழேயும் வந்து க்ராஸாக டாட் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ மேல் லைனில் ஒரு டாட்டு, கீழ் லைனில் ஒரு டாட்டு, இப்போ ஆப்போசிட்டில் மேலே டாட்டு, கீழே டாட்டு. இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி வரும். டாட் வந்து அந்த கரெக்டாக ப்ரெஷர் கரெக்டாக பார்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா டாட்டோட ஷேப் மாறாமல் அதே ஒரு யூனிஃபார்மாக வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து ப்ரெஷர் கொடுங்க டாட்டுக்கு, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் தான் இது. லாஸ்ட்டாக ஹம்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டிசைன் வந்து ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல, அதனால் இப்போ வந்து நான் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைனு, ஹம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். அடுத்தது வந்து போல்ட் லைன். ஸ்ட்ரெயிட்டாக போல்ட் லைன் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். போல்ட் லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து 7 டானாவும் 7ம் சேர்ந்த மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இண்டியன் டிசைன் அதிகமாக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம போடுவோம் இந்தியன் மெஹந்தியில். போல்ட் லைன் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி காட்டும், அதுக்காக தான் வந்து அந்த போல்ட் லைனை வந்து சிங்கிள் லைனுக்குள்ளே கவர் பண்ணுறது. இப்போ வந்து டா போட போகிறோம். தமிழ் எழுத்து டா போட்டுட்டு 7 அதே மாதிரி நேராக 7 போட போகிறோம். இதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த 7 டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் க்ராஸ் ஆக்கிட்டேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக போடுங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனும் சிம்பிளாக தான், எல்லாமே சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு லுக் வந்து நல்லா காட்டும், அவ்வளோதான். அகெயின் வந்து லைன் போட்டு போல்ட் லைன் போட்டு மேலே என்ன பார்டர் கொடுக்குறோமோ அதையே திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எல்லாமே ஈஸியான டிசைன்ஸு, ஈஸியான பார்டர்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வரையும் நிறைய பேர் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோட ஹோம்ஒர்க்குமே வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக. நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷனே வந்து சூப்பராக பண்ணியிருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வந்து நிறைய பேர் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க. யாரும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த டைமை யூஸ் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் நிறையா பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் வந்து இனிமேல் வந்துட்டு ஒரு 3 கிளாஸஸ் அந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூ கிளாஸ் போடுங்க, ரொம்ப கேப் விட்ற மாதிரி இருக்குது அப்படின்னீங்க. ஈதுக்காக தான் இவ்வளோ கேப்ஸு. இனிமேல் வந்து கண்டினியூவாக கிளாஸ் போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் டிசைன் வந்து சென்டர் டிசைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். அது முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இடம் பத்துமா பத்தாதான்னு தெரியாது. ஸோ நம்ம இந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். மேலே பார்ட்ரு போட்டுட்டு நம்ம வந்து சென்டர் டிசைன் போடலாம், இல்லை இப்படி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் ஒயின்ஸ் போடுறனால மேலேயும் கீழேயும் கொஞ்சம் உங்களுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம அந்த லீஃபோட லாஸ்ட் வந்து இழுத்து விடுவோம். அதனால தான் வந்து இந்த டிசைன் வந்து சென்டர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ லைன் போட்டுட்டு அப்படியே ஹம்ஸ் போட போகிறோம். மேலே உள்ளதுக்கு வந்து மேல் நோக்கி ஹம்ஸ் போடணும், கீழே உள்ள டிசைன் வந்து கீழே பார்க்குற மாதிரி கீழ் நோக்கி ஹம்ஸ் போடணும். இந்த டிசைனும் வந்து நல்ல லுக்காக இருக்கும். ஒயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மெஹந்தி போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தனியாக தெரியும். அந்த ஒரு டிசைனே வந்து ஹைலைட் பண்ணி நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அவ்வளோதான், ஹம்ஸ் போட்டாச்சு. லாஸ்ட்டாக லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்டர்ஸில் முக்கால்வாசி எல்லா டிசைனுக்குமே வந்து போல்ட் லைன் போட்டு இல்லை ஹம்ஸ் போட்டு லைன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து இதோட பேசிக்கே. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதே மாதிரி லைன், நெக்ஸ்ட்டு போல்ட் லைன், அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஹம்ஸ் போட போகிறோம். இதுவரையும் வந்து நம்ம சிங்கிள் ஹம்ஸ் போட்டிருந்தோம். இந்த டிசைனில் வந்து நம்ம டபுள் ஹம்ஸ் போட்டு எப்படி பார்டர் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். போல்ட் லைனுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் போட்டாச்சு.
அதே மாதிரி டபுள் ஹம்ஸ் போட்டுக்குவோம். ஹம்ஸ் போடையில கொஞ்சம் ஹைட் பார்த்து கரெக்டாக கொஞ்சம் நீளமாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி போட்டோன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக லுக் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறது. டபுள் ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டாட்ஸ், இதுவும் டாட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பார்டரும் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இந்த லைன் போட்டுட்டு இதில் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ லைன் போட்டுடலாம். லைன் போட்டு நம்ம டாட் வச்சுட்டே வரோம்ல, அந்த டிசைன் தான் இப்போது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் போட்டு இடையில டாட் வைக்கிறனாலும் டாட் வைக்கலாம். இல்லை என்னைய மாதிரி டாட்டு லைனு டாட் லைன் மாற்றி மாற்றி போடுறனாலும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது அபாகஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அபாகஸ் ஸ்லேட்டு அந்த ஃபினிஷிங்கில் வரும் இந்த பார்டரு. நெக்ஸ்ட் பார்டர் வந்து நம்ம கட் ஒர்க் டிசைன் பார்க்க போகிறோம். அரபிக் மெஹந்தி இது மாதிரிலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரபிக் ஃப்ளவர் வந்து போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஸ்ப்ரில் டிசைன் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரில் தான் வந்து இதோட ஸ்டார்டிங்கே. ஸோ வந்து நான் அதை நீட்டாக போட்டுக்கோங்க. கர்வாக 3 இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இதே தான் நான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் இது மேலே வந்து நம்ம போடணும். இது வந்து நான் சிம்பிளாக முடிக்கிறனால அந்த 3 லேயர்ஸ் கூட நிப்பாட்டிக்கிட்டேன். அது அப்படியே லீவ் போட்டுடலாம். ஒரு வீடியோ தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் போடல. இன்ஷால்லாஹ் அது சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். கட் ஒர்க் டிசைன் அப்படின்னாலே மோஸ்ட்டாக ஃப்ளவர் டிசைன் போட்டு தான் வந்து நம்ம கட் ஒர்க் போடுவோம். ஃப்ளவர் டிசைன் அப்புறம் வந்து அந்த கம்மா மாதிரி போட்டு தான் கட் ஒர்க் போடுவோம். அதெல்லாம் கட் ஒர்க்குன்னு தனியாக ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதை ஹைலைட் பண்ணி காட்டணும். ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் கட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த டிசைனே வந்து ஒரு தனி லுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம இந்த ரோஸ்க்கும் இப்போ நம்ம கட் ஒர்க் டிசைன் போட்டு பார்க்குற ரோஸ்க்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நம்ம எதுக்கு ஹைலைட் பண்ணி எந்த டிசைனுக்கு மாதிரி பார்டர் போட்டு ஹைலைட் பண்ணாலுமே அதோடய லுக்கே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான். இந்த பார்டர் வந்து முடிஞ்சிச்சு. வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் இந்த பார்டர்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே லைனு ஹம்ஸு அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ஆனால் லுக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் லுக்காக. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்டர் வந்து அதே மாதிரி ஹம்ஸு, போல்ட் லைன் மேலே ஒரு லைன் போட்டு கீழே வந்துட்டு போல்ட் லைன் போடுவோம். லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டபுள் லைன் போட்டு போல்ட் லைன் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இன்வர்ஸ் ஃபில்லர்ஸ் ரிவர்ஸ் ஃபில்லர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பாருங்கள். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி போடலாம், ஈஸியாக உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னு அதில் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ரிவர்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஈக்குவலாக நிறைய பேர் சூப்பராகவும் போட்டிருந்தீங்க. தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு இதில் ஃபினிஷ் ஆகும். இந்த டிசைனும் நல்ல லுக்காக இருக்கும். நம்ம போட்டு பெல்ட் க்ளோஸ் பண்ணோம், அதாவது பார்டர் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு சிங்கிள் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த பார்டர் வந்து முடிஞ்சிச்சு. பார்டர்ஸோட அளவை வந்து நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச் வரையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். நல்லா லுக் கூட இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த இன்ச் கூட்டுறது. இந்த பார்டர் டைப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த டைப் வந்து பிரமிட் வச்சு நம்ம போட போகிறோம். லைன்ஸ் வச்சு போடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது அளவை பொறுத்து தான் அந்த பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண வரும்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சென்டர் டிசைனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இதில் வந்து ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை ஷேட் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து 2 ட்ரையாங்கிள், அதாவது லைன்ஸ் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடு இந்த பக்கத்தில் எல்லாத்துக்கும் இதே சேம் அப்படியே ரிப்பீட் ஆகும். சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து 2 லைன் போட்டு அதையும் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிடணும். அவ்வளோதான்.
இந்த ஷேட் பண்ணி நம்ம பண்ணுற டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஃபைனல் லுக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு போடையில ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபைனல் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஷேடிங் பண்ணுற டிசைனுக்கு மட்டும் வந்து மெஹந்தி கொஞ்சம் போல்டாக வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில டிசைன் போடையில வந்து போல்டாக வரக்கூடாது. ஏன்னா டிசைனே எடுத்து காட்டாது. ஒரு மாதிரி பட்டை திட்டின மாதிரி ஆயிரும். அப்படியும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. எந்த டிசைனுக்கு எந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரெஷர் வரணுமோ அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த டைப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம போல்ட் லைனும் ஒரு சிங்கிள் லைனும் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் பார்டரு. பார்டர் ஆர் பெல்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பெல்ட்டுன்னு சொல்கிறேன், இடையில பார்டர்னு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரெண்டுமே ஒன்று தான். அவ்வளோதான். பார்டர்ஸோட டைப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம கிளாஸில் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் 11 டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்டர்ஸ் போட்டு நம்ம கிரிட்ஸு இல்லை ஃபில்லர்ஸ் போட்டு எப்படி ஃபில் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக இப்போ நான் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து இந்த மணிக்கட்டுலேருந்து இந்த எல்போக்கு மேலேருந்து அந்த மணிக்கட்டுக்குள்ளே வந்து இந்த இடம் ஃபுல் ஹேண்டு வரையலான்னு பார்த்தேன். இடம் பத்தலை. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் வரைஞ்சிருக்கேன். லைன் போட்டுக்கலாம். அது நம்ம எப்போவுமே மெஹந்தி போடல பார்ட்டாக பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் நார்மலாகவே போட்டு போகிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கட் ஒர்க் டிசைனில் தான் போட போகிறோம். இது வந்து அந்த கமா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் போட்டேன் இல்லையா அந்த கொம்பு மாதிரி, அது வந்து கமா மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு மேலே வந்து லீஃபாக போட்டுக்கலாம். இது வந்து ஓரமாக இது மாதிரி போட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளார் தான் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃப்ளார் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளார் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து கட் ஒர்க் டிசைன் பார்டர் தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கமா ஷேப் போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைனும் சரி, நெகட்டிவ் ஃபில்லர்ஸும் சரி, நம்ம போடுற டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். அப்போ தான் வந்து நம்ம ஷேட் பண்ணுறப்ப அது தனியாக எடுத்து காட்டும். ஸோ டிசைன் வந்து போடுறப்ப நல்லா பெருசாக போடுங்க. அதான் லீஃப் போட்டு இது அப்படியே வந்து நம்ம பார்டர் மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். பார்டர்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுக்கலாம். டார்க்காக கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து எடுத்து காட்டும், சூப்பராக எடுத்து காட்டும். ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் அந்த பார்டர்ஸ்குள்ளே அப்படியே ஓரமாக வந்து நம்ம டார்க்கன் பண்ணிகிட்டே போகணும். அதாவது ரோஸ் டிசைன் போட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது ஒரு டைப்பு கட் ஒர்க் பார்டர். இது இந்த பார்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸு, அதாவது மேலே போல்ட் லைனு சிங்கிள் லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் இப்போ நம்ம கட் ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து அந்த பார்டர் டிசைன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு அதை வந்து போல்ட் பண்ணிடலாம். டபுள் லைன் போட்டு போல்ட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு ஹம்ஸ் லைன் போட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுக்கலாம். இன்ச்சஸை கூட்டுறதுக்காக நம்ம வந்து டிசைன் நமக்கு தோன்ற டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நான் கிரிட்ஸ் போட போகிறேன். இப்போ எனக்கு சிம்பிளாக இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நார்மல் டைப்பை கிரிட்ஸ் போடுறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங்ஸ் போடுறனாலும் ஃபில்லிங்ஸ் போடலாம். இல்லை கிரிட்ஸ் டைப்பில் போட்டு இது பண்ணுறனாலும் நீங்கள் வந்து கிரிட்ஸ் டைப் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஷேப்ஸ் போடுறனாலும் ஷேப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நார்மல் கிரிட்ஸ் போட்டு டாட்டட் கிரிட்ஸ் இருக்கணும் சிம்பிளாக, அந்த பேசிக் டிசைன் தான் இப்போ நான் போட போகிறேன். லைன் போட்டு பிரித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிரிட்ஸ் போட்டுக்கலாம். லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டேன். அப் டு டவுன் வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு சென்டரில் டாட். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கிரிட்ஸு. அடுத்து வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு, இல்லை டபுள் லைன் போடுறனாலும் டபுள் லைன் போட்டுக்கலாம். நான் சிங்கிள் லைன் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து அகெயின் அதே அந்த கட் ஒர்க் மாடல் தான் போட போகிறேன். இதோடயே வந்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் எடுத்தனால இப்போ நான் ஃபுல்லாக இது வந்து நான் இதே போட்டு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான் கட் ஒர்க் டிசைன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். முடிஞ்சுச்சு. இந்த டாபிக் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.